அதிகாலை நேரம். பருவ மாற்ற காரணத்தினால அதிக வெப்பமும் இல்லை, குளிரும் இல்லை, நல்ல வானிலை. அந்த நபருக்கு மலை ஏற்றம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி தான் அவர் போக போகிறாரு. தனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு மலை ஏற ஆரம்பித்தார். மலை ஏறிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு தன்னை அறியாமல் ஒரு விபத்தாக மலை உச்சியிலேருந்து கீழே தவறி விழுந்துடுறாரு. அங்கே இருந்த ஒரு வேரை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அவருக்கு கடவுள் நம்பிக்கைங்கிறது இருந்ததே கிடையாது. நம்ம முயற்சி பண்ணோம்னா நமக்கு வெற்றி கிடைக்கும், இதை மட்டும்தான் நம்புவார். உழைப்பை மட்டுமே நம்புகிறவர் அவர். ஆனால் இன்றைக்கி அவர் மலை உச்சியில் அந்த வேரை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கும்போது கடவுளை கூப்பிடுறாரு. கடவுளே, என்னை காப்பாற்று. இது நாள் வரைக்கும் நான் உன்னை நம்பினதே இல்லை, ஆனால் இப்போது நான் முழு மனசாக முழுமையாக உன்னை நம்புகிறேன். தயவு செஞ்சு என்னை காப்பாற்று அப்படின்னு கேட்குறாரு. அப்போது வானத்திலேருந்து ஒரு அசரீரி கேட்குது. என்ன, நீ நம்புறியா? அதை என்னால் நம்பவே முடியாது அப்படின்னு. உடனே அந்த மனிதர் சொல்கிறாரு, நான் உன்னை முழுமையாக 100% எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்புகிறேன் அப்படின்னு. நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படிங்கிறார். உடனே அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா, என்ன நீ நிஜமாவே நம்புறியா அப்படின்னு கேட்குது. ஆமாம், முழுமையாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னை நீ நிஜமாக நம்புறதா இருந்தால் நீ பிடிச்சிட்ருக்க இல்லையா அந்த வேரை, அதை விட்டுடு, நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லுது. அந்த நம்பர் சொல்கிறாரு, இந்த வேரை விட்டுட்டா நான் கீழே விழுந்துடுவேனே. உடனே குரல் கேட்கவே. ஆமாம், அந்த அசரீரி அதோடு நின்றுடுச்சு. இதே மாதிரி தான் சிலர் தனக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளை சந்தேகத்தினால் இழந்துடுறாங்க. ஒரு முறைக்கு இருமுறை நம்ம யோசிக்கிறது தப்பில்லை, ஆனால் சந்தேகத்திலே வாழறது கண்டிப்பாக சரியானதும் கிடையாது.